வணக்கம் பிள்ளைகள், வெல்கம் டு ஷார்ட் நோட்ஸ். நம்ம எக்ஸாம் இனி கிட்டவா நெருங்கிட்டுன்றதுனால பாஸ் பேப்பர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறது போன வருஷம் வெளிவந்த பேப்பரை பற்றி. அதுலேயும் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் இதை தொடர்ந்து வரும். சரி, நம்ம பேப்பரை பார்க்கலாம். இந்த பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னால் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் சிலது மார்க் பண்ணியிருக்கும் இந்த பேப்பரில், அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க தேவையில்லை. இதில் காட்டப்படுற வினாக்களுக்கான விடையை நீங்கள் ஒரு ரஃபாக ஒரு ஷீட்டில் நோட் பண்ணி கொண்டு வாங்க. நான் விட சொல்ல அதை மார்க் பண்ணிட்டு கடைசியில் 40க்கு நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்து கூட போகலாம். இதுல முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வள தாளருகை கனியோனே என போற்றப்படுபவர் யார் என்று கேட்டிருக்குது. சைவநெறி பாடத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது கேள்வியை பிள்ளையாருக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் முதலாவது விடை விநாயகருக்குரியதா தான் இருக்கும். அப்ப முதலாவது கேள்விக்குரிய விடை விநாயகர். மூணாவது விடை. இரண்டாவது பாருங்க, ஐந்தொழில்களில் திரோபவம் என்பது. ஐந்தொழில் என்னன்னு தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லி சொல்லுவோம். இதுல படைத்தலை சொல்றது சிருஷ்டி என்று சொல்லுவோம், காத்தலை திதி என்று சொல்லுவாங்க, அழித்தலை சங்காரம் என்று சொல்லி சொல்லுவாங்க. கேட்ட கேள்வி ஐந்தொழில்களில் திரோபவம் என்பது. திரோபவம் என்றா மறைத்தல். இதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லி கொண்டு போகலாம், அருளலை அனுக்கிரகம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த மூணாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்ட நெறி. நம்மளோட சைவ சமயத்துல 6 உட்பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? சைவம். சைவத்தின் முழுமுதற் கடவுள் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சிவன். ஆகவே அது விட வராது. இங்க கேட்ட கேள்வி திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்ட நெறியதென்று கேட்டிருக்குது. இரண்டாவது விட சாக்தம். சாக்தம் சக்திக்குரியது, அதுவும் வராது. மூணாவது விட வைணவம். வைணவம் தான் திருமால் விஷ்ணுவுக்குரியது. ஆகவே விட மூணாவது. நாலாவதையும் பார்த்துட்டு போயிடுவோம். காணாபத்தியம் என்றது கணபதிக்குரியது. அதோட சேர்த்து கௌமாரம் முருகனுக்குரியது, சௌரம் சூரியனுக்குரியது. இவ்வளவு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னழி வெண்குடை வேந்தன் என பெரிய புராணத்தில் போற்றப்படும் மன்னன். என்னென்ன விட தந்திருக்கு? நின்ற சிறு நெடுமாறன், மனுநீதி கண்ட சோழன், சேரமான் பெருமாள், அனபாய சோழன். இது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மனுநீதி கண்ட சோழன். இதுதான் இதுக்குரிய விடை. அஞ்சாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகம முறையில் வழிபடப்படும் போது வைரவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? முதலாவது விட சுடலை வைரவர், இரண்டாவது காட்டு வைரவர், மூன்று ரத்த வைரவர், நாலாவது ஞான வைரவர். இந்த வைரவர் கிராமிய தெய்வங்கள்ல காவல் தெய்வமா பார்க்கப்படுற ஒருத்தர். இவரை தற்காலத்துல ஆகம முறைப்படியும் வழிபடுறாங்க. அந்த வகையில சுடலை வைரவர், காட்டு வைரவர், ரத்த வைரவர் மூன்றுமே கிராமிய வழிபாட்டுல தான் இப்படி வழிபடுவாங்க. இந்த ஆகம முறைப்படி வழிபடுற வைரவரை ஞான வைரவர் சொல்லுவாங்க. இந்த வைரவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சேத்திர பாலகர் என்று சொல்லி. அதாவது காவல் செய்பவர் என்ற அர்த்தத்துல வரும். அது காவல் தெய்வமா தான் வைரவரை வழிபடுறவங்க. அடுத்த கேள்வி, மாலர நீயம் மலிந்தவர் வேடமும் என்னும் பாடலடியில் போற்றப்படுபவர்கள். முதலாவது விட சிவனடியார்கள், இரண்டாவது தேவர்கள், மூன்றாவது அரசர்கள், நாலாவது அரக்கர்கள். இதுக்குரிய விட சிவனடியார்கள். குருலிங்க சங்கம வழிபாட்டுல இந்த பாடல் வரிகளை நீங்க பார்க்கலாம். சங்கமர் என்று சொன்னா சிவனடியார்கள் தான் சொல்றது. ஏழாவது கேள்வி, சுவாமி விபுலானந்தர் ஆசிரியராக பணிபுரிந்த தமிழ் மொழி மூல சஞ்சிகை என்ன தந்திருக்கு? யாழ்நூல், வேதாந்தகேசரி, மதங்க சூளாமணி, ராமகிருஷ்ண விஜயம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்நூல்ன்றது விபுலானந்தரால இயற்றப்பட்ட ஒரு நூல். அதாவது யாழ் என்ற இசைக்கருவியை பற்றி அவரால் எழுதப்பட்ட நூல் இது. இரண்டாவது வேதாந்த கேசரி. இது சஞ்சிகை தான், ஆனா ஆங்கிலத்துல தான் இந்த சஞ்சிகை வெளிவந்தது. ஆகவே இதுக்குரிய விடை அது வராது. மூணாவது மதங்க சூளாமணி. மதங்க சூளாமணி என்றது விபுலானந்தரால இந்த நாடகத்துறை சம்பந்தமா ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தப்படுது. அந்த சொற்பொழிவை தொகுத்து வெளியிட்ட நூல் தான் மதங்க சூளாமணி. அதுவும் வராது. கடைசியா இருக்கிறது ராமகிருஷ்ண விஜயம். இதுதான் அதுக்குரிய விடை. அவர் ராமகிருஷ்ண மிஷன்ல சேர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த துறவு சம்பந்தமான அந்த வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பாரு. அப்ப 2 சஞ்சிகைகள் வெளியிட்டவங்க. ஆங்கிலத்துல வேதாந்த கேசரி, தமிழ்ல ராமகிருஷ்ண விஜயம் உண்டு. அப்ப இதுக்குரிய விடை ராமகிருஷ்ண விஜயம். எட்டாவது கேள்வி, திருவாதிரை அன்று இடம்பெறும் நடேசர் அபிஷேக தரிசனம் எவ்வாறு அழைக்கப்படும்? அதுக்குரிய விடை ஆருத்ரா தரிசனம் முதலாவது தான். மற்றதெல்லாம் வராது. சிவலிங்க தரிசனம், விநாயக தரிசனம், திருக்கைலாய தரிசனம் எல்லாம் வராது. இந்த விநாயக தரிசனம் எல்லாம் வரவே வராது. ஏனென்றா திருவாதிரை என்றது சிவனுக்குரிய விரதம். அதான் யோசிச்சு போட்டா சரி. அடுத்தது, படமாட கோயில் என தொடங்கும் பாடலில் மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனால் விரும்பி ஏற்கப்படுகிறது என கூறுவது. இதுக்குரிய விடை திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை பாடினவர் திருமூலர். இந்த திருமந்திரத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இது தமிழாகமம் என்று சொல்லியும் சிறப்பிக்கப்படுகின்ற ஒரு நூலாக இருக்குது. அடுத்து 10வது கேள்வி, அரிது அரிது மானிடராதல் அரிது என கூறியவர். இதுக்குரிய விடை ஔவையார். 2வது விடை. அடுத்தது, தனது மனைவியின் தாலியை விற்று இறைவனுக்கு தூபப்படும் தொண்டினை செய்தவர். இதுல முதலாவது வந்திருக்காங்க அப்பூதியடிகள், 2வது சிறு தொண்டர், 3வது குங்கிலிய கலையர், 4வது இளையான்குடி மாற நாயனார். இந்த இளையான்குடி
மாறநாயனார், சிறுதொண்டர் 2வது நாளாக இருக்கலாம் நம்மளோட பாடப்பரப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்குரிய இதுல வந்து ஒன்று முதலாவது வரணும், இல்லைன்னா 3வது வரணும். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அப்புதியடிகள். இவர் நாவுக்கரசர் மேல மிகுந்த பக்தி கொண்டு நிறைய தான தர்மங்கள் செய்தவர். அவர் அடுத்தது வந்து குங்குலிய கலைய நாயனார். இவர் பிரதான தொண்டு வந்து குங்குலிய தீபம் விடுறது. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இவர் குங்குலிய தீபம் விடுறதுக்கு காசு இல்லாம தான் குடும்பத்துல வறுமை நிலவும். அப்பதான் மனைவி பிள்ளைகளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வாங்க சொல்லி கொடுத்ததை தாலி கொடியை கழட்டி கொடுத்த உடனே இவர் கொண்டு அதை வித்து போட்டு குங்குலிய தீபம் ஏற்றுறதுக்குரிய குங்குலியத்தை வாங்குவார். இப்ப இதுக்குரிய விடை குங்குலிய கலையர். இந்த குங்குலிய கலையர் என்ற பாடத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஃபுல்லா தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை போயிட்டு பாருங்க. அடுத்த கேள்வி, சைவம் வலியுறுத்தும் 4 வாழ்க்கை படிநிலைகளில் ஏனைய நிலையில் உள்ளவர்களுக்கும் துணையாக அமையும் படிநிலை பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் 4 வந்திருக்குது. துறவரம்ன்றது எல்லாத்தையும் துறந்து போறது. இதுல மிக பொருத்தமான விடை இல்லறம். 13வது, சோழராட்சி காலத்தில் இலங்கையில் அமைக்கப்பட்ட 2ஆம் சிவாலயம் வேறு எப்பெயரினால் அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஈழத்துல வந்து கொஞ்ச காலம் சோழராட்சி காலமும் நிலவியது. அப்ப வந்து சோழர்களால இலங்கையில சிவாலயங்கள் கட்டப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதுல சோழ மன்னனுடைய மனைவியின் பெயரால வானவன் மாதேவி ஈச்சரம் என்ற ஒரு கோயிலை வந்து புலனறுவையில கட்டினாங்க. இதைத்தான் வந்து சொல்றது 2ஆம் சிவாலயம் என்று சொல்லி. ஆகவே இதுக்குரிய விடை வந்து முதலாவது. அங்கால ஜனநாத மங்கலம் என்றது சோழர்களால புலனறுவைக்கு வழங்கப்பட்ட பெயர். அடுத்தது உத்தம சோழேஸ்வரம் என்றது வந்து அனுராதபுர காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுல இப்படி உத்தம சோழேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது விஜயராஜ ஈச்சரம் விஜயபாகுமனால கட்டப்பட்டது. ஆகவே இதுக்குரிய விடை முதலாவது வானவன் மாதேவி ஈச்சரம். 14வது கேள்வி, சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் ஈழத்து ஆலயம் இணுவிற் கந்தசுவாமி ஆலயம், மண்டூர் கந்தசுவாமி கோயில், நல்லூர் கந்தசுவாமி கோயில், பெருகல் சித்திரவேலாயுதர் ஆலயம். சரியான விடை மண்டூர் கந்தசுவாமி கோயில். இந்த மண்டூர் கந்தசுவாமி கோயிலை பற்றி சொல்லணும்னா இது திருப்படை கோயில்கள்ல ஒன்றாகவும் இருக்குது. திருப்படை கோயில் என்று சொன்னா அந்த மூலமூர்த்தியா வந்து வேலை பிரதிஷ்டை செஞ்ச கோயில்களை திருப்படை கோயில்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த மண்டூர் கந்தசுவாமி கோயிலை வந்து சின்ன கதிர்காமம் என்று அழைக்கிறதுக்கான காரணம் கதிர்காமத்துல நடக்கிற சில சடங்கு சம்பிரதாயங்கள் அதை ஒத்ததாக இங்கேயும் வந்து நடக்கிறதுனால இந்த மண்டூர் கோயிலை சின்ன கதிர்காமம் என்று சொல்லியும் அழைக்கிறாங்க. விடை 2வது. 15வது, சைவ வித்யாவித்தி சங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் சைவாசிரிய கலாசாலை நிறுவப்பட்ட இடம் திருநெல்வேலியில இது நிறுவப்பட்டது. முதலாவது விடை. 1928ஆம் ஆண்டு விஜயதசமி தினத்தன்று இது வந்து நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது 16வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்த ஆசிரியர்களில் இருவர். முதலாவது விட தொண்டரடி பொடியாழ்வார் சேதிராயர், 2வது நம்மாழ்வார் புனிதவதியார், 3வது தொண்டரடி பொடியாழ்வார் நம்மாழ்வார், 4வது புனிதவதியார் சேதிராயர். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்றது ஆழ்வார்களால செய்யப்பட்ட இயற்றப்பட்ட ஒரு நூல். ஆகவே வந்து ஆழ்வார்கள் மட்டும்தான் இதுக்குள்ள வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விடை 3வது தொண்டரடி பொடியாழ்வார் நம்மாழ்வார். இந்த புனிதவதியார் என்ற வந்து யார சொல்றாங்க, காரைக்காலமையார சொல்றாங்க. ஆகவே அதுவும் வராது. விடை 3வது. 17வது கேள்வி, நெக்குள்ள ஆர்வம் மிக பெருகி என சம்பந்த பெருமான் பாடிய தேவாரத்தில் சிறப்பிக்கப்படும் சிவசின்னங்களாவன. இதுக்கு விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2வது. இதுல இந்த பாட்டுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ருத்ராக்கம் மாலை வந்து பஞ்சாட்சர சிவத்துல இப்படி பயன்படுத்தப்படுது என்ற சம்பந்தமா சொல்லப்பட்டதாக கூறப்படுது. 18வது கேள்வி, சிவலிங்க மூர்த்தத்தில் பீடம் இலிங்கம் என்பன குறித்து நிற்பன முறையே. இது இந்த குருலிங்க சங்க வழிபாட்டுல பார்க்கலாம். இதுக்குரிய விடை முதலாவது வந்திருக்கு விஷ்ணு சிவன், சிவன் பிரம்மன், சக்தி விஷ்ணு, சக்தி சிவன். 4வது தான் விடை சக்தி சிவன். 19வது கேள்வி, சைவ சித்தாந்தம் உட்பொருள்களாக கொள்வனவற்றுள் பாசம் என்பது 4 விட வந்திருக்கு. அறிவித்தால் அறியும் பொருள், அறிவிக்காமலே அறியும் பொருள், அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள், அறிவே வடிவான பொருள். இந்த உலகத்துல உள்ள பொருட்களை 3ஆக பிரிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அதுல ஒன்று வந்து தானாவே அறிவுடையதென்றும் அதுக்கு வேற எந்த இதுவும் தேவையில்ல, தானாவே எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளும் என்று சொல்லப்படுது. 2வது அதுக்கு சுயமா அறிவில்லை, ஆனா அறிவிச்சா அறிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கிறது. 3வது அறிவே இல்லாதது, அறிவிச்சாலும் அறிந்து கொள்ள மாட்டாது. இப்படி இருக்கிற முதலாவது பாத்தீங்கன்னா அறிவே வடிவானது பதி என்றும், அறிவித்தால் அறியும் பொருள் பசு என்றும், அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள் பாசம் என்றும் சொல்லுவாங்க. இதுல முதலாவது பாருங்க, அறிவித்தால் அறியும் பொருள் ஆன்மாவுக்கு போயிடும், அதாவது பசுன்றது ஆன்மாவை தான் குறிக்கும். 2வது அறிவிக்காமலே அறியும் பொருள், இந்த அறிவிக்காமலே அறியும் பொருள் பதிக்கு போயிடும், கடவுள். அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள், அதாவது அறிவே இல்லாதது பாசம். அடுத்தது அறிவே வடிவான பொருள், அது பதி. இதுக்குரிய விடை 3வது. அடுத்தது 20வது
கேள்வி, திருநாவுக்கரசர் சூல இடபலட்சணிகளை தனது தோளில் பொறிக்க இறைவனிடம் வேண்டி பாடிய பதிகம். முதலாவது விடை திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம், பண்ணினேர் மொழியால் உமைபங்கரோ. இரண்டாவது ஒன்று கொலாம் அவர் சிந்தை. மூன்றாவது நாலாவது மாதர்புரை கண்ணியானி. இப்படி விடை திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம். அவர் எப்படி இது செய்வார் என்று சொன்னா, நான் சமண சமயத்துல இருந்து இவ்வளவு காலம் வந்து இந்த உடம்போட இருக்கிறேன், நீங்க சூட இடபலட்சணிகளை பொறித்து அதை தூய்மைப்படுத்தணும்ன்ற மாதிரி வழிபட்டு அதை எடுப்பார். அடுத்தது பண்ணினேர் மொழியால் உமைபங்கரோ என்ற தேவாரம் வந்து இந்த திருமறை காட்டுல இருக்கிற திருக்கதவு திறக்க பாடின தேவாரம் தான் இது. அப்பரும் சம்பந்தரும் சில இடங்களுக்கு போயிட்டு அற்புதங்கள் நிறுத்தி இருக்காங்க, அதுக்குள்ள இது வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்று கோலாம் அவர் சிந்தை என்ற தேவாரம். இந்த அப்பூதி அடிக்கிற மகன் வந்து பாம்பு இறந்த சந்தர்ப்பத்துல அவரை உயிர்ப்பிக்கிறதுக்காக பாடின தேவாரம். அடுத்தது மாதர்புரை கண்ணியானி என்ற தேவாரம். இவர் வந்து இந்த கையில காட்சியை நான் காணணும்னு சொல்லிட்டு போய் கொண்டிருப்பாரு. அவரால் ஏழாத கட்டத்துல தவண்டு போய் கொண்டிருப்பாரு. இதை பார்த்த சிவபெருமான், நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கைலைக்கு வர தேவையில்ல, நீ திருவையாற்றுக்கு போ, அங்க நான் கைலை காட்சியை காட்டுவேன் என்று சொல்லி அருள் செய்வாரு. இவர் அந்த திருவையாற்றுல வச்சு இறைவன் கைலை காட்சியை பார்த்துட்டு பாடுறது வரதான் இந்த மாதர்புரை கண்ணியானை. அடுத்தது திருமுறை என்பதன் பொருளாக அமைவது. இது முன்பு இவ்வாறு நிகழ்ந்தது, தொன்று தொட்டு வரும் அறிவு, மனிதர்களால் உருவாக்கப்படாதது, தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாக்களின் தொகுப்பு. இத விடை வந்து நாலாவது தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாக்களின் தொகுப்பு என்றதுதான் திருமுறை என்பதன் பொருள். அடுத்தது இந்துக்கள் நிகழ்த்தும் வித்தியாரம்பம் என்பது. இந்த கிரியைகள் பூர்வ கிரியை அவரக்கிரியை என்று 2 வகையில இருக்குது. 10ஆம் ஆண்டுல பூர்வ கிரியை பற்றியும் 11ஆம் ஆண்டுல அவரக்கிரியை பற்றியும் படிச்சிருப்பீங்க. 10ஆம் ஆண்டுல வர பூர்வ கிரியை சொன்னா ஒருத்தர் உயிர் வந்து உடம்புல இருக்கும் வரைக்கும் செய்யற கிரியை தான் சொல்றது பூர்வ கிரியை என்று சொல்லுவாங்க. அதாவது உயிரோட இருக்கக்குள்ள செய்யற கிரியைகள், அதுக்குள்ளதான் வந்து திருமண கிரியையும் வாரது. அவரக்கிரியை என்று சொன்னா ஒரு ஆள் இறந்ததுக்கு பிறகு செய்யற கிரியை. இங்க கேட்டிருக்குது வித்தியாரம்பம் பண்றது. வித்தியாரம்பம் என்று சொன்னா நம்ம ஏடு தொடக்கவும் தானே விடைய பார்ப்போம். நித்திய கிரியைகளில் ஒன்றாகும். வித்தியாரம்பம் வந்து ஒவ்வொரு நாளும் செய்யறது இல்ல. நித்திய கிரியைன்னா தினந்தோறும் செய்யற கிரியை தான் நித்திய கிரியைன்னுவாங்க. அவரக்கிரியை இறந்ததுக்கு பிறகு செய்யறது, அதுவும் வராது. மூணாவது பூர்வ கிரியைகளில் ஒன்றாகும், இதுதான் அதுக்குரிய விடை. நாலாவது சிரார்த்த கிரியைகளில் ஒன்றாகும். சிரார்த்த கிரியை வந்து அவரக்கிரியைக்குள்ள வரும், அதுவும் வராது. விடை மூன்றாவது. 23வது கேள்வி, இறைவனின் தடத்த நிலை என்பது. எல்லாருமே முதலாம் பாடத்திலேயே படிச்சிருப்போம். இறைவனுக்கு வந்து 2 நிலைகள் இருக்குது. ஒன்று சொரூப நிலை, இன்னொன்று தடத்த நிலை. இந்த சொரூப நிலை என்றால் நம்மளோட மனம் வாக்குகளுக்கு எட்டாம இருக்கிற நிலை. ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு அவர் இறங்கி வர நிலையை தான் தடத்த நிலை என்று சொல்லுவோம். இப்ப விடைய பார்ப்போம். முதலாவது மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாத நிலை, இது வந்து சொரூப நிலையை குறிக்கும். அதாவது சொரூபம் உண்டா இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இறைவனுடைய சுயரூபத்தை தான் சொரூபம் பண்ணுவாங்க. இந்த சுயரூபம் எப்படி இருக்கும் சொன்னா இந்த மனம் வாக்குகளுக்கு எட்டாம நம்மளால அறிய முடியாத ஒரு ரூபமாக இருக்கும். அப்ப முதலாவது வராது. 2வது ஆன்மாக்களுக்கு அருள் புரிய வந்த நிலை, இதுதான் விடை. 3வது குணம் குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை. 4வது விருப்பு வெறுப்புகளை கடந்த நிலை. இதெல்லாம் சொரூப நிலைக்குரியதாக. 24வது கேள்வி, இந்து சமயம் சனாதன தர்மம் என்று அழைக்கப்பட காரணமாக அமைவது. சனாதன மண்டாவளியில் மிகவும் அந்த பழமையானது என்ற அர்த்தத்துல வரும். விடைய பார்ப்போம். 6 சமய நெறிகளை கொண்டதனாலாகும், அது வராது. வேதத்தினை பொது நூலாக கொண்டதனாலாகும், வராது. அனாதிகாலம் தொட்டு நிலை பெற்றிருப்பதனால் ஆகும், அதான் விட. ஆலய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் ஆகும், அதுவும் வராது. விடை 3வது. 25வது கேள்வி, திருநீரானது ஷாரம் என பெயர் பெற காரணமாக அமைவது. திருநீர்த்துக்கண்டு நிறைய பேர் இருக்கின்றத நம்ம படிச்சிருப்போம். அதுல பாருங்க, பாவங்களை எரித்து நீராக்குவதனால் ஆகும். பாவங்களை எரித்து நீராக்குவதனால அதை பஸ்மம் என்றுதான் சொல்லுவாங்க, அது வராது. உயிர்களது மும்மலங்களையும் நீக்குவதனால் ஆகும், இதுதான் அதுக்குரிய விடை. மற்றதையும் பார்த்துட்டு போவோம். 2வது. 3வது மேலான செல்வத்தை தருவதனால் ஆகும், அதுக்கு விபூதி என்று சொல்லுவாங்க. 4வது தன்னை தரித்த ஆன்மாக்களை ரட்சிப்பதனால் ஆகும், அதுக்கு ரட்சை என்று சொல்லுவாங்க. அப்ப அதுக்குரிய விடை 2வது. 26வது கேள்வி, திருமண கிரியைகளை மட்டும் கொண்ட தொகுதி. என்னென்ன? மங்கள நீராட்டுதல் வரும். அஸ்தி சஞ்சயனம் அந்தி ஏட்டி, இது அபரகிரியைக்குள்ள போயிடும், வராது. 2வது அக்கினி வலம் வருதல், அம்மி மிதித்தல், மங்கள நான் போட்டுதல், இது வரும். இதுதான் அதுக்குரிய விடை. மற்றதை பார்ப்போம். வீட்டு கிருத்தியம், நாமகரணம், சபிண்டீகரணம். வீட்டு கிருத்தியம் சபிண்டீகரணம் எல்லாம் அவரகிரியைக்குள்ள வராது. 4வது அம்மி மிதித்தல், சபிண்டீகரணம், மங்கள நான் போட்டுதல், இதுலயும் சபிண்டீகரணம் இருக்கு, அதனால இதுவும் வராது. விடை 2வது. 27வது கேள்வி, பரத பண்டிதரால் எழுதப்பட்ட நூல்களை மட்டும் கொண்ட தொகுதி. இதுக்குரிய விடை 4வது. சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம், பிள்ளையார் கதை. மற்ற எதுவுமே வராது. 28வது கேள்வி, அவரக்கிரியைகள் நிகழ்த்தப்படுவதன் பிரதான நோக்கமாக அமைவது. அவரக்கிரியை என்ன ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப முதலாவது, இறந்தவர்களின் உறவினர்களின் வாழ்வு மேம்படுவதற்காகவும், பிதிர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகவும், இறந்தவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதற்காகவும், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு வராமல் இருப்பதற்காகவும். இதுல மிக பொருத்தமான விடை பாத்தீங்கன்னு சொன்னா, அவரக்கிரியைகள் நிறுத்தப்படுவதன் பிரதான நோக்கம் பிதிர்கள் நற்கதி அடைய வேண்டும், அதாவது நம்மள
நம்மட முன்னோர்கள் நற்கதி அடைய வேண்டும்ன்றதுக்கு. இந்த முன்னோர்களை வந்து தென்புலத்தார் என்று சொல்லியும் சொல்லுவாங்க. அதாவது நம்மட இறந்த முன்னோர்கள் எல்லாம் தெற்கு திசையில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்கள தென்புலத்தார்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி 29வது. பிரதிஷ்டையின் வகைப்பாடுகளுள் அந்தரிதம் என்பது. இது கும்பாபிஷேகம் பாடத்தோட சம்பந்தப்பட்டது. இதை வந்து 4 வகையில பிரிப்பாங்க. உண்டு அனாவர்த்தனம், ஆவர்த்தனம், புனராவர்த்தனம், அந்தரிதம் என்று சொல்லி. இதுல பாப்போம், பிரதிஷ்டைய வகைப்பாடுல அந்தரிதம் தானே நமக்கு கேட்டிருக்குது. அப்ப முதலாவது ஆலயங்கள் இல்லாத இடத்தில் புதிதாக ஆலயம் அமைத்து செய்யப்படுவது ஆகும். இதை சொல்றது அனாவர்த்தனம் என்று சொல்லி. அழிந்த ஆலயம் இருந்த இடத்தில் ஆலயம் அமைத்து செய்யப்படுவதாகும். இத ஆவர்த்தனம் என்று சொல்லி சொல்லுவோம். ஆலயம் சேதமடையும் போது பாலஸ்தாபனம் செய்து நிகழ்த்தப்படும் கிரியை புனராவர்த்தனம். இதுதான் வந்து நம்ம கூட செய்யறது. இப்ப ஒரு இடத்த கோயில் இருக்குதுன்னா அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இதெல்லாம் மாத்தி, இதுதான் நம்ம கூட நம்மட பக்கத்துல செய்யறது. ஒரு கோயில் வந்து புதுசா கட்டி செய்யறது இல்ல. இது ஏற்கனவே இருந்த கோயிலுக்கு 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கான்னு சொல்லி திருப்பி செய்வாங்க. அதை சொல்றது புனராவர்த்தனம் என்று சொல்லி. அது சம்பந்தமா அந்த நோட்டீஸில் பார்க்கக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புனராவர்த்தன கும்பாபிஷேக அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவும் வராது. 4வது தீட்டுக்குரிய சம்பவங்கள் ஆலயத்தில் இடம்பெறும் செய்யப்படும் பிராயச்சித்த வழிபாடு. அதுதான் அந்தரிதம். ஏனைய 3க்கும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரங்காலம் பார்த்து சுபநேரம் பார்த்துலாம் செய்வாங்க. ஆனா அந்த அந்தரிதத்துக்கு அப்படி எதுவும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. 30வது கேள்வி, சாமீப முக்தி என்பது. சிவனது உருவத்தை பெறுதலை குறிக்கிறது. சிவனுடைய உலகத்தில் இருத்தலாகும், சிவனோடு அருகில் இருக்கும் நிலையாகும், சிவத்துடன் அத்துவிதமாக கலந்து நிற்றலாகும். இந்த முக்தி வந்து 4 இருக்கு. சாரூபம், சாலோகம், சாயுச்சியம், சாமீபம் என்று சொல்லி. இதுல சாமீப முக்தி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. முதலாவது சிவனது உருவத்தை பெறுதலை குறிக்கிறது என்று சொன்னா இது சாரூப முக்தியோட சம்பந்தப்பட்டது. அதாவது யாரு? சுந்தரர் பின்பற்றின சக மார்க்கம் யோக நெறியோட சேர்ந்ததாக இருக்குது. சிவனுடைய உலகத்தில் இருத்தல் இது சாலோக முக்தியை சேர்ந்தது. அதாவது சரிய நெறியை பின்பற்றுகிறவங்க தாச மார்க்கத்தினூடாக போறவங்க இந்த முக்தியை பெறுவாங்க. சிவனோடு அருகில் இருக்கும் நிலை சாமீபம், அதாவது சமீபத்தில் இருக்கிறது. அதுதான் சாமீபம். இதைத்தான் வந்து சொல்றது. கிரிய நெறியை பின்பற்றுறவங்க சத்புத்திர மார்க்கத்துல போவாங்க. சத்புத்திர மார்க்கத்துல திருஞான சம்பந்தர் போயிருக்காரு. அப்ப இங்க கேட்டது சாமீப முக்தி தான். இதுதான் அதுக்குரிய விடை. அடுத்ததை பார்த்துக்குவோம். சிவத்துடன் அத்துவிதமாக கலந்து நிற்கிறது சாயுச்சியம். இது ஞான நெறியோட சம்பந்தப்பட்டது. சன்மார்க்கத்துக்கூடாக வரும். சரியானே? ஆகவே இதுக்குரிய விடை 3வது. 31வது பகவத்கீதை தம்மபதம் ஆகிய 2 நூல்களினதும் பொது பண்பாக அமைவது. இவ்விரு நூல்களும் யுத்த காலத்தில் வைத்து உபதேசிக்கப்பட்டன. பகவத்கீதை யுத்த காலத்தில் வச்சு உபதேசிக்கப்பட்டது வராது. இரண்டிற்கும் சங்கரர் உரை எழுதியுள்ளார். அதுவும் வராது. பாலி மொழியில் இவ்விரு நூல்களும் எழுதப்பட்டுள்ளன. அதுவும் இல்ல. தம்மபதம் தான் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இவ்விரண்டும் மானிட விடுதலைக்கு அறத்தை முதன்மைப்படுத்துகின்றன. இதுதான் அதுக்குரிய விடை. 32வது சித்ரா பௌர்ணமி விரதமானது. இதுக்குரிய விடை இறந்த தாயை நினைத்து அனுட்டிக்கப்படுவதாகும். மற்ற எதுவுமே வராது. முதலாவது விடை. 33வது சிவபெருமானின் திருமுகங்கள் மட்டும் அடங்கிய தொகுதி. சத்தியஜோதம், பரம், வாமதேவம், விபவம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், பரம், வியூகம், அகோரம், ஈசானம், அகோரம், வாமதேவம், விபவம், ஈசானம். விடை 2வது வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். 34வது சைவ நாற்பாதங்களுள் சரியா பாதமானது. சைவ நாற்பாதங்கள் 4 இருக்கு தானே. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்றது சரீரத்தோட சம்பந்தப்பட்ட கிரியைகள். கிரியை என்றது பூசை வழிபாட்டோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது யோகம் என்றது யோக நெறியோட சம்பந்தப்பட்டது. ஞானம் என்றது 3ஐயும் தாண்டிய நிலை. முதலாவது விடை தொண்டுகள் சமயாசாரங்கள் பற்றி விளக்குகின்றது. அதுதான் அதுக்குரிய விடை. 2வது மந்திர உச்சாரணம் பூசை செவம் பற்றி உரைக்கின்றது. அது வந்து கிரிய நெறிக்குரியது. அஷ்டாங்க சிவயோகத்தை விவரிக்கின்றது. இது யோகத்துக்குரியது. முப்பொருள் உண்மையினை கூறுகின்றது. இது ஞானத்துக்குரியது. விடை முதலாவது. ஸ்பரிச தீட்சை என்பது குருவானவர் சீடனை அருள் உணர்வோடு விடிகளால் நோக்குதலாகும், கரங்களால் தீண்டுதலாகும், வாக்கினால் உபதேசித்தலாகும், மனதினால் தூண்டுதலாகும். ஸ்பரிசம் என்றா தொடுறது தானே. ஆகவே இதுக்குரிய விடை வந்து 2வது கரங்களால் தீண்டுதலாகும். அதுதான் வரும். 36வது பகவத்கீதையின் 3 யோகங்களும் உள்ளடங்கிய தொகுதி. கர்மயோகம், சிவயோகம், பக்தி யோகம், சிவயோகம், பக்தி யோகம், ஞானயோகம், ஞானயோகம், கர்மயோகம், சிவயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞானயோகம். இதுக்குரிய விடை 4வது கர்மயோகம், பக்தி யோகம், ஞானயோகம். அடுத்தது தாவரலிங்கம் என்பது. இந்த தாவரலிங்கத்தை வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க பரார்த்தலிங்கம் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது விடை யாவரும் வழிபடுவதற்காக திருக்கோயில்களில் நிலையாக தாவிக்கப்படுவதாகும். இதுதான் அதுக்குரிய விடை. தாவரத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தாவரம் எப்படி வேரோடி நிலையா இருக்குமோ அத மாதிரி கோயில்ல வைக்கப்படுறது அந்த தாவரலிங்கம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பரார்த்தலிங்கம் உண்டு. 2வது தனிப்பட்டவரின் விருப்பிற்கு
வயதுக்கேற்ப குருவின் உபதேசப்படி பூசிக்கும் லிங்கமாகும். இதை சொல்றது ஆன்மார்த்த லிங்கம் அல்லது இட்ட லிங்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க. 3வது ஆற்றிலேனும் குளத்திலேனும் விடப்படுவதற்காக செய்யப்படுவதாகும். இதை சனிகலிங்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க. 4வது மண் அரிசி அன்னம் போன்றவற்றால் செய்யப்படுவது, இதுவும் சனிகலிங்கம் தான். ஆகவே இதுக்குரிய விடை முதலாவது. அடுத்த 38 உலகம் 40 வரையானதுக்கு நம்ம தெரிவு செஞ்சு எழுத வேணும். இதுல முதலாவது நம்ம எப்படி செய்யணும் என்று சொன்னால், நமக்கு தெரிஞ்சதை முதலாவது நினைக்கிறது, இடைச்சு போட்டு மிச்ச பறதை தெரியாதோட ஜாயின் பண்ணி விட்டா சரி. இப்ப கண்ணகி, திரௌபதி, சேத்திரபாலகர் யாரு, வைரவரை சொல்லி இருக்குது. கண்ணகி திரௌபதியும் தெரியும் தானே, அதை பாபம் ஃபர்ஸ்ட். நூல் மகாபாரதம், கிராமிய சடங்கு பாடல், சிலப்பதிகாரம். இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சது மகாபாரதமும் சிலப்பதிகாரமும் யார் யாரோட தொடர்பு தெரியும் தானே. அடுத்தது வழிபாடு, ஐப்பசி பரணி, தருமர் பட்டாபிஷேகம், குருதி சடங்கு. இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சது தருமர் பட்டாபிஷேகம், அது பிறகு குருதி சடங்கு ஓரளவுக்கு தெரியும். இப்ப ஓரளவு விட தெரிஞ்சிருக்கும். கேட்ட கேள்வி, பாஞ்சால மன்னன் புரிந்த யாகத்திலிருந்து தோன்றிய பெண்ணோடு தொடர்புடைய தொகுதி. பாஞ்சால மன்னன் புரிந்த யாகத்திலிருந்து தோன்றியவதான் திரௌபதி. திரௌபதியோட சம்பந்தப்பட்டது பி, அங்கால டி மகாபாரதம், அங்கால தருமர் பட்டாபிஷேகம். BTH வரும். எத்தனை விடை? BTH 4வது. இதுக்குரிய விடை 4வது. 39வது, பௌத்தர்கள் பத்தினி தெய்யோ என அழைக்கும் தெய்வத்தோடு தொடர்புடைய தொகுதி. பத்தினி தெய்யோ, பத்தினி கடவுள் யாரு? கண்ணகி. கண்ணகியோட தொடர்புடையது A. அடுத்தது சிலப்பதிகாரம் FI, குளுத்தி சடங்கு AFI வரணும். இங்க இருக்குது AFI 2வது விடை. அடுத்தது 40வது, பைரவர் வழிபாட்டோடு தொடர்புடைய தொகுதி. மிச்சம் இருக்கிறது CEG 4வது விடை. இவ்வளவுதான் இதுக்குரிய வினா விடைகள். போன தடவை அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈஸியான பேப்பர், நல்லா செஞ்சிருக்கலாம். அவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி சுத்தி வளைச்செல்லாம் நிறைய இதெல்லாம் கேட்க இல்லை, டிரெக்டாவே கூட கேள்விகளை கேட்டிருக்காங்க. ரைட், இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். செகண்ட் பார்ட் இதை தொடர்ந்து வரும். நன்றி.